அனைவருக்கும் வணக்கம். யாருடைய தயவு இல்லாட்டியும் குலதெய்வத்துடைய தயவு நமக்கு இருக்கு, குலதெய்வத்தோட அருள் நமக்கு இருக்கு அப்படின்னா நம்ம குடும்பத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வரக்கூடிய தடைகள் எல்லாமே அகலும். இதை நான் நிறைய தடவை வீடியோல சொல்லியிருக்கேன். எந்த பூஜை பண்றதுக்கு முன்னாடியும் குலதெய்வத்தையும் விநாயகர் பெருமானையும் நம்ம வணங்கிட்டு அந்த பூஜையை நம்ம செய்யறது, அந்த வழிபாடை நம்ம செய்யறதுங்கிறது நமக்கு மேலும் மேலும் வெற்றியை தரும். இதை ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கிட்டாலும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை தொடர்ந்து செய்யறதுனால நிறைய பாத்தீங்கன்னா பூஜைகளை என்னால செய்ய முடியுது. அதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் குலதெய்வத்தோட ஆசிதான். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க ஊர்ல நடந்த குலதெய்வ கோவில் திருவிழா தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் எந்த கோவிலுக்கு கிளம்புனாலும் வீட்டுல விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் கிளம்புவேன். அதுவும் நம்ம போறது குலதெய்வம் கோவில் திருவிழா. 10 வருஷம் வேண்டுதலை நிறைவேற்ற போறோம். குடும்பமா சேர்ந்து எல்லாரும் கிளம்புறோம். அதோட மட்டும் இல்லாம இன்னைக்கு என்னுடைய, அதாவது ஏப்ரல் 27ஆம் தேதி திங்கட்கிழமை, அப்ப எங்க வீட்டுக்காருக்கும் பிறந்த நாள். அதுவும் அவருடைய நட்சத்திரத்திலேயே வந்தது, பூர நட்சத்திரத்திலேயே. சோ ஆண்டாளுடைய நட்சத்திரத்துல ஏகாதசி அன்னைக்கு எங்க ஊர் குலதெய்வத்துக்கு நாங்க பாத்தீங்கன்னா கெடா வெட்டு பண்ண போறோம். எங்க வீட்டுக்கார செலிப்ரேட் பண்ண பிறந்த நாள்லயே இதுதான் பெருசா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வர சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் கெடா சோறு போட்டு நல்லபடியா பிறந்த நாள் கொண்டாடினது இந்த ஒரு பிறந்த நாள் இருக்கும். கல்யாணம் ஆன புதுசுல நாங்க ஸ்டார்டிங்ல குலதெய்வங்களுக்கு போகும்போதும் இதே மாதிரி அவங்க நட்சத்திரத்துல அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு திருவிழா வந்துச்சு. அதுக்கப்புறம் 9 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வருது. எனக்கு அதனால ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், இப்ப நீங்க தான் இந்த உலகத்திலேயே கோடீஸ்வரன். ஏன்னா உங்களுக்காக பாருங்க, கோவில்ல திருவிழா நடக்குது, கிடா வெட்டுறாங்க, எல்லாரும் கொண்டாடுறாங்க உங்க பிறந்த நாள்னு சொல்லி நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அது ஒரு சந்தோஷம், நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு. நம்ம வார்த்தைகள் பிரயோகப்படுத்துறதுலதான் இருக்குது நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கே. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம தான் நிறைய சிக்கல்கள்ல மாட்டிக்கிறாங்க, நிறைய துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. அது அவங்க துன்பத்துக்கு ஆளாலும் பரவாயில்ல, சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருந்தாலும் அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு துன்பத்தை உருவாக்கிடுறாங்க. இவங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு குட்டி கரெக்டா பண்ணிடுவாங்க. சோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம இந்த குலதெய்வ கோயில் வழிபாடு, இந்த வேண்டுதலை நாங்க நல்லபடியா நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 நாளா தொடர்ந்து வேண்டிக்கிட்டே இருக்கேன். எந்த தடங்களும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு சங்கடமும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி குலதெய்வம் அருள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லபடியா எந்த ஒரு தடங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா குலதெய்வத்தோட அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டோம். அப்புறம் குலதெய்வத்துக்காக நான் முடிஞ்சு வச்சிருந்தேன். அதே மாதிரி யூடியூப்ல இருந்தும் பணம் வந்ததுனால முதல் பணமே நான் குலதெய்வத்துக்கு தான் எடுத்து வச்சிருந்தேன். அந்த காணிக்கைகள் எல்லாமே எடுத்து நான் சுருக்கு பையில போட்டு வச்சுக்கிட்டேன், மறக்காம போடணும் அப்படின்னு. குலதெய்வ உண்டியல் இன்னும் கொஞ்சம் நிரம்பணும். அதனால அந்த உண்டியல் காசை நான் எடுத்துட்டு போல. இந்த மஞ்சள் தொழில முடிஞ்சு வச்சது அதை மட்டும்தான் எடுத்துட்டு போனோம். இன்னைக்குதான் கல்யாணம் ஆகி 10 வருஷத்துல இப்பதான் முதலா குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போறோம். ஏன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எங்களோட திருமணம் காதல் திருமணம் அப்படிங்கறதுனால நாங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சுட்டே இருந்தோம். அதனாலே நிறைய விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருந்தது. தனியா வெட்டலாம், காசெல்லாம் இருந்தது அப்ப. ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சந்தோஷம் இருக்காது. அப்படிங்கறதுனாலதான் எல்லா விஷயத்துக்கும் யோசிச்சு யோசிச்சு யாருக்கும் மனஸ்தாபம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வருஷம் அந்த குலசாமி எங்களை இத்தனை வருஷமா காக்க வச்சிருக்கு. அப்பதான் நமக்கு தெரியும், நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரணும் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல கொடுத்தாதான் இவங்க நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். முன்னாடியே கொடுத்தா அந்த சந்தோஷம் முழுமையா போய் சேராதுங்கிறது கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு. குலதெய்வ சாமி இவ்வளவு தூரம் நமக்கு செய்யுது, அவங்களோட அருள் நமக்கு இருக்கு, நமக்கு எல்லாம் பண்றாங்க, வீடு கட்டிட்டோம், ஆனா இன்னும் ஒரு கெடா வீட்டுலயேன்னு எங்க வீட்டுக்காரர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா இந்த தடவை எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. அது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யோகியும் நானும் சேர்ந்து மீன் தொட்டி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காருக்கு கிஃப்டா கொடுத்தோம். அது பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மீன் தொட்டி நம்ம வீட்டுல வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால இவங்களுக்கு என்ன வாங்கி தர்றது, கோல்டு இப்போதைக்கு என்னால வாங்கி தர முடியல, வெள்ளியும் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான், அவங்களுக்கு வேற ஷர்ட் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு உபயோகமான ஒரு நல்ல விஷயத்த, ஒரு பாசிட்டிவான தரக்கூடிய அந்த மீன் தொட்டியை நானும் யோகியும் போய் வாங்கணும். அது எப்படி பிளான் பண்ணோம் அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸ்ல உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் போகும்போது எல்ல சாமிக்கு சூடம்லாம் ஏற்றிட்டு நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு நல்லா வேண்டிக்கிட்டு போயிட்டு வர வரைக்கும் எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நாங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லி வேண்டிட்டு நல்லபடியா கிளம்பணும். நானு, மாமனார், மாமியார், எங்க அம்மா, வீட்டுக்காரர், தம்பி எல்லாருமே கார்ல முன்னாடி போயிட்டோம். அதுக்கப்புறம் 10 மணிக்கு மேல வேன் ஏன்னா 12 மணி தான் கிடா வெட்டுவாங்க. அதனால பங்காளிங்க,
அப்புறம் வந்து நாத்தனாருங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேன்ல வந்து வர சொல்லி அவங்களுக்கு வேன் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் போற வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடையில நிப்பாட்டி டிஃபன் சாப்பிட்டோம். ஏன்னா நாங்க 7 to 9 வந்து எமகண்டம் ராகு காலம்னு சொன்னாங்க. அதனால வந்து அப்ப வந்து போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே கிளம்பி 7 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். நல்லபடியா வந்து ஆடையும் வந்து ஆட்டோல முன்னாடி ஏத்தியாச்சு. தம்பி வந்து கூட வந்திருந்தாங்க ராஜ்குமார்னு, அவரும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து ஆட்டோ வந்து ஏத்திட்டு அவர் முன்னாடி கிளம்பிட்டாரு. நாங்களும் சாப்பிட்டு போனோம். இந்த கட் அவுட் திருவிழானாலே வந்து பேனரு கட் அவுட் இதெல்லாம் வச்சு நல்ல பசங்களாம் அமக்கலப்படுத்துவாங்க. அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கதான் வந்து கிடா வெட்டுவாங்க. அந்த இடம் தான் பாக்குறீங்க. திருவிழானாலே அந்த கடைகள்லாம் நிறைய இருக்கும். நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. அந்த கேக்கு அந்த அல்வா ஸ்வீட்லாம் வைக்கிற கடை எப்பவுமே இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கடைகள்லாம் இருந்துச்சு. நாங்க வந்து போயிட்டு பொங்கல் வந்து எங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இடம் வந்து தேடிக்கிட்டு இருந்தோம். கோவிலுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் தர மாதிரி போட்டு அதுல வந்து கல்லெல்லாம் வந்து அடுக்கி வச்சிருந்தாங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. ஒவ்வொருத்தவங்க வச்சு அதுக்கு அந்த அடுப்புலயே அடுத்தவங்க வந்து வச்சுக்கலாம். விறகுலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்கவங்க எடுத்து வச்சு தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாதிரிலாம் சொல்லி இது பண்ணாங்க. அப்புறம் வந்து பொங்கல் பானையை வந்து பத்த வைக்கிறதுக்கு எங்க வீட்டுக்காரங்க சொன்னேன். ஏன்னா வந்து அவரோட பிறந்த நாள் அப்படிங்கறனால நீங்களே வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நானும் அத்தையும் வந்து பாத்துக்கிட்டோம். இங்க எங்க குலதெய்வத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெத்து பொங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சக்கரை பொங்கல் இல்லாம அதாவது சாதம் வந்து பச்சரிசி வந்து பொங்கிட்டு அதுல கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நாங்க வந்து பண்ணோம். அப்படிதான் பண்ணோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வந்து நல்லா பொங்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்க நாத்தனார் வீட்டுல இருந்து எல்லாமே வந்துட்டாங்க. அப்புறம் பங்காளிங்க எல்லாமே வேன்ல இருந்து இறங்கி வந்துட்டாங்க. எல்லாம் ஒன்னா உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்களாம் வந்து சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து கெடா வெட்டுறதுக்கு ஆடை வந்து கூட்டிட்டு போனாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து யோகியும் அவங்க வீட்டுக்காரரும் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க ஆளுக்கு ஒரு ஆடு. ஃபர்ஸ்ட் ஒரு ஆடு வந்து குலுக்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 2 ஆடுமே குலுக்கினா உள்ள கொண்டு போய் வெட்டுவாங்களாட்டுக்கு. ஒரு ஆடு வந்து குலுக்கிருச்சு நல்லபடியா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குலுக்காமலே இருந்தது. அப்ப வந்து நான் வந்து போனேன், ஏதாச்சும் என்னடா என்ன காணமேன்னு சொல்லிட்டு கும்பலா இருக்குன்னு சொல்லிட்டு தள்ளிதான் நின்னேன். அப்புறம் நான் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனேன். இந்த நீ புடி இன்னும் குளுக்கவே இல்லை, நீயாவது புடி எப்படி பண்றாங்க புடிச்ச அடுத்த நிமிஷமே வந்து பாத்தீங்கன்னா ஆடு வந்து குலுக்கிருச்சு. அதுதான் எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, உனக்காக தான் வந்து முனிகத்தா வந்து வெயிட் பண்ணிருக்காரு, நீ வந்து பிடிக்கணும்னா வெயிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளவு நேரம் நின்னாங்க, குளுக்கவே இல்லை. ஒரு ஆடு மட்டும், 2 ஆடுல ஒரு ஆடு மட்டும் தான் குளுக்குச்சு. நான் போய் கையை பிடிச்ச உடனே அந்த ஆடு வந்து குளுக்குனது எனக்கு சந்தோஷம். அப்புறம் பொங்கல் வந்து சாமிக்கு வந்து படையல் போடுறதுக்காக வேட்டியில வந்து நம்ம வச்ச பொங்கலை வந்து கொஞ்சம் ஒரு கரண்டி வந்து எடுத்து வச்சுக்குவாங்க. எடுத்து வச்சுட்டு கோயில் ஃபுல்லா வந்து சுத்தி வந்து வரணும். இங்க பாத்தீங்கன்னா நிறைய வந்து மாடசாமி, மதுரை வீரன், அப்புறம் வந்து கருப்பு சாமி, நிறைய வந்து சுத்தி வந்து காவல் தெய்வங்களா இருப்பாங்க. எங்களோட குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா செங்காமுனியப்பன், செங்கமானாச்சியார், தனிக்கருப்பு, இவங்க தான் வந்து கர்ப்பகிரகத்துல வந்து இருப்பாங்க. நல்லபடியா வந்து 10 வருஷம் கழிச்சு வச்சாலும் ரொம்ப மனசுக்கு நிறைவா ஒரு சந்தோஷமா எல்லாமே வந்து நம்ம கொடுத்ததுக்கு நன்றி சொல்ற விதமா தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வம் வந்து எங்களை வச்சிருந்துச்சு. இது வந்து கேட்டு கொடு அப்படின்னு சொல்லி வேண்டாம எல்லாமே கொடுத்ததுக்கு நன்றியா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிடா வந்து வெட்டு வந்து எங்களுக்கு நாங்கள் சிறப்பா பண்ணோம். அதுவும் எங்க வீட்டுக்காரோடைய பிறந்த நாளதமா பண்ணதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்து சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் தான். அவங்களோட முன்னோர்களுடைய ஆசி வந்து அங்க வந்து இருக்கிறதுனாலதான் நமக்கு எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கும். அதனால வந்து நான் திரும்ப திரும்ப இதைதான் சொல்லுவேன், குலதெய்வம் தெரியலட்டி கூட ஏதாவது ஒரு தெய்வத்தை, பிடித்த தெய்வத்தை குலதெய்வமா ஏத்துக்கிட்டு சீக்கிரமா வந்து எங்களுக்கு வந்து குலதெய்வத்தை கண்ணில் காட்டுன்னு வேண்டிக்கோங்க. ஆனா உங்களுக்கு குலதெய்வ பேரு தெரியலனா கூட டெய்லியுமே வந்து குலதெய்வமே துணை அப்படிங்கிற அந்த வார்த்தையாவது சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு விளக்கு வந்து அவங்க நினைச்சு ஏத்துங்க. எங்களுக்கு முன்னோர்கள் வந்து குலதெய்வ வழிபாடு சரியா சொல்லி தரல, அதனால எங்களுக்கு தெரியலப்பா, இனிமே நான் எடுத்து செய்யறேன், நல்லபடியா எனக்கு வழியை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வேண்டிக்கோங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஏன்னா யமனே வந்து நம்ம உயிரை பறிக்கணும்னா கூட குலதெய்வத்தோட அனுமதி இல்லாம அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்களுடைய பாரம்பரியமான ஒரு விஷயம். நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்தா கூட குலதெய்வ திருவிழா அப்படின்னா வந்து பார்த்துட்டு அவங்க வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போறவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. நல்லபடியா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தோம். சாயங்காலம் வந்து எல்லா குட்டீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் பாட்டுன்னு சொல்லி போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. சமையல் வேலை வேற போயிட்டு இருந்தது. இது எல்லாமே முடிச்சிட்டோம். அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஆடெல்லாம் வெட்டி அந்த கிளீன் பண்ணி எல்லாமே கொண்டு வந்துட்டோம். வந்து சமைக்கிறது மட்டும்தான் வேலை. யாருக்குமே வந்து இங்க வேலை எல்லாம் எதுவுமே வைக்கல. எங்க வீட்டுக்காரர் வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாரு பக்காவா, சப்ளை பண்றதுக்கு, சமையல் பண்றதுக்கு. அதே மாதிரி எல்லாமே முன்னாடியே ஒத்த ஆளா இருந்து எல்லாமே பண்ணிடுவாங்க. எனக்கு அதான் வந்து அவங்கள்ட்ட பிடிக்கும். போன்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பேசி நல்லபடியா பண்ணிடுவாங்க. யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமலே வந்து நல்லபடியா பண்ணிடுவாங்க.
அது வந்து நிறைய தடவை நான் பார்த்திருக்கேன். கான்டாக்ட் இருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது எங்க வீட்டுக்காரர் தான் நான் கத்துக்கிட்டேன். நிறைய கான்டாக்ட் இருந்தா நம்மளோட வேலை வந்து எவ்வளவு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது. அது நல்ல கான்டாக்டா இருக்கணும், நமக்கு செய்யறவங்களா இருக்கணும், அதான் முக்கியம். இந்த தம்பி தான் வந்து எங்களுக்கு கேட்டரிங் வந்து கெடா வெட்டுக்கு எப்பவுமே வந்து செய்வாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நல்லா செய்வாங்க. அதனால வந்து இவங்கள்ட்ட தான் வந்து எப்பவுமே சொல்றது, சாப்பாடு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு மெர்சி, பக்கத்துல வந்து யோகியோட ஃப்ரெண்ட் அந்த தாத்தா அவரு வந்து இருந்தாரு சாரு. அவங்க வந்து யோகிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே பழக்கமானாங்க. ஸோ நல்லபடியா வந்து எல்லாரும் சாப்பிட்டாங்க. வந்தவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதே சந்தோஷத்தை எப்பவுமே அந்த ஆண்டவன் வந்து எங்களுக்கு கொடுக்கணும். காசு பணத்தை விட இந்த மன நிம்மதியை வந்து எப்பவுமே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா நான் குலதெய்வத்தை வேண்டிக்கிறேன். உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.